வணக்கம். சந்தோஷ் சிவப்பிரியா யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வறண்ட நிலத்தில் விழுந்த அருள்மழை. இந்த கதை நமக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் எப்படி வாழ்க்கை மாறும் என்பதை சொல்லும் ஒரு அருமையான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நமஸ்கார். ஒரு காலத்தில் மலையால் சூழப்பட்ட அமைதியான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லோரும் பக்தியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய கவலை இருந்தது. பல வருடங்களாக மழை பெய்யாமல் நிலம் வறண்டு போயிருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சிவபெருமானை மிகவும் நம்பியவன். தினமும் காலையில் எழுந்து அருகிலிருந்த பழைய சிவன் கோயிலுக்கு சென்று ஓம் நமசிவாய என்று ஜபம் செய்து வந்தான். ஒருநாள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து, இது மாதிரி இருந்தா நாம எல்லாரும் கஷ்டப்படுவோம், என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். அப்போது கண்ணன் எழுந்து, நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை உண்மையா வேண்டினா அவர் நிச்சயம் நமக்கு உதவுவார் என்றான். அதன்படி கிராம மக்கள் எல்லோரும் அந்த பழைய கோயிலில் கூடி ஒரு பெரிய பூஜை நடத்த முடிவு செய்தார்கள். 3 நாட்கள் விரதம் இருந்து மனசை சுத்தமாக வைத்து ஓம் நமசிவாய என்று ஜபம் செய்தார்கள். 3வது நாள் இரவு கண்ணன் கோயிலில் தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தான். அப்பா சிவபெருமாளே, இந்த கிராமத்தை காப்பாற்றுங்க, எங்களுக்கு மழை கொடுங்க. அந்த நேரம் கோயிலில் ஒரு ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் சிவபெருமான் தோன்றினார். கண்ணன் பயந்து குலுங்கினான். ஆனாலும் மகிழ்ச்சியுடன் கைகளை கூப்பிட்டான். சிவபெருமான் மெதுவாக சிரித்து, கண்ணா, உன் பக்தி என்னை கவர்ந்து விட்டது. நீ மட்டும் இல்ல, இந்த கிராமம் முழுக்க நல்ல மனசுடன் என்னை வேண்டியிருக்கிறது. நாளை முதல் மழை பெய்யும் என்றார். அதை கேட்ட கண்ணன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அடுத்த நாள் காலை வானம் கருமேகமாகி மழை பொழிய ஆரம்பித்தது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஆடிப்பாடினார்கள். நிலம் பசுமையாக மாறியது. அந்த நாள் முதல் அந்த கிராம மக்கள் எப்போதும் ஒன்றாக இருந்து நம்பிக்கையுடன் சிவபெருமானை வழிபட்டு வாழ்ந்தார்கள். கருத்து மெசேஜ்: உண்மையான பக்தி, ஒற்றுமை, நம்பிக்கை இருந்தால் கடவுள் கண்டிப்பாக உதவுவார். ஓம் நமசிவாய என்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையே மாற்றும்.